sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் கிளாஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது சென்டர் கேமிலே பகுதி 2 5 ரேப்களை இந்த பகுதி 2 வீடியோவில் உங்களுக்காக நான் வழங்கவிருக்கின்றேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக முதலாவது நகர்வுக்கு நாங்கள் போகலாம். E4 E5 இது வந்து கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்த D4 டேனிஸ் மன்னிக்க வேண்டும், சென்டர் கேம். ஓகே, E cross D4 சென்டர் கேம் அக்செப்டட். பிஷப் C4. ஓகே, இது வந்து சென்டர் கேம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு பிளாக்கினுடைய நைட் நகர்த்தப்படுகின்றது. F6 இங்கே நகர்த்தப்படுகிறது. நகர்த்த இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த நைட் ஆனது சிப்பாயை வெட்டலாம். ஆனால் இதை தடுக்கும் விதமாக இந்த குயின் ஆனது இங்கு போகின்றது. பாருங்கள், குயின் E2 போய்விட்டது. அடுத்தது பிளாக்கினுடைய குயின் போகின்றது E7க்கு. ஓகே, அடுத்த நகர்வு E5. ஓகே, இந்த சூழ்நிலையிலே என்ன செய்கின்றது என்று பார்க்கலாம். பிளாக் தன்னுடைய D5 சிப்பாயை நடத்துகிறது. இது ஒரு தவறான மூவ், ரோங்கான மூவ். ஏனென்றால் இந்த நகர்வின் ஊடாக பிளாக்கானது தன்னுடைய காய்களில் ஏதாவது ஒரு காயை மேலதிகமாக இழக்க வேண்டி ஏற்படும். அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயானது இந்த குதிரையை வெட்டுமாக இருந்தால் உடனடியாக குயினால் கட்டாயமாக கட் பண்ண வேண்டும். வெட்ட இந்த பிஷப்பானது இதை வெட்டி இது மேலதிகமாக ஒரு காயை இந்த விலைக்கானது இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதை பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வு E cross F6. இப்பொழுது சிப்பாயினால் குதிரை வெட்டப்படுகின்றது. அடுத்த நகர்வு குயின் cross E2 செக். இப்பொழுது பிஷப்பினால் அந்த குயின் வெட்டப்படுகின்றது. இப்பொழுது டோட்டலி இந்த ஆட்டத்திலே 2 ரூக்கள், வைட்டிடம் 2 ரூக்கள், 2 மந்திரி, 2 குதிரை காணப்படுகின்றன. ஆனால் விளக்கிடம் 2 ரூக், 1 குதிரை, 2 மந்திரி காணப்படும். ஒரு குதிரையை மேலதிகமாக இழந்து விட்டது இந்த பிளாக். ஓகே, எனவே இந்த ஆட்டத்திலே இலக்குவானது ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் அடுத்த 2வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக 2வது ரேப்புக்கு போகலாம். அதாவது சென்டர் கேமிலே பகுதி 2 பார்ட் 2 2வது ரேப். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் செல்லலாம். முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்தது E5 கிங்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்த D4 E cross D4 பிஷப் cross பிஷப் மன்னிக்க வேண்டும், பிஷப் C4. ஓகே, இது வந்து சென்டர் கேம். அடுத்த நகர்வு நைட் F6. இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட, அடுத்ததாக D5க்கு அந்த சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இதன் ஊடாக இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த வைட் ஆனது இந்த சிப்பாயினதை வெட்டவில்லை, அதற்கு பதிலாக பின்னோக்கி நகர்த்துகின்றது தன்னுடைய மந்திரி நகர்த்தப்படுறது B3க்கு நகர்த்தப்பட. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் E4. இந்த ஆட்டத்தின் ஊடாக இப்பொழுது ஒரு நகர்வை மேற்கொள்ளுகின்றது வைட் நைட் போகின்றது E2க்கு நகர்த்தப்படுகிறது. அடுத்தது பிஷப் C5. ஓகே, இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த பிளாக் ஆட போகிறது. ஆனால் வைட்டினுடைய நகர்வுக்கு அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். வைட்டினுடைய நகர்வு வந்து F3. இப்பொழுது பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இந்த பிளாக்கினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த பிளாக் இலகுவாக இந்த ராஜாவை எவ்வாறு செக்மேட் செய்கின்றது என்று பாருங்கள். இன்னும் 3 மூக்கள். ஓகே, அடுத்த நகர்வு குயின் H4 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது வைட் என்ன செய்கின்றது என்றால் G3க்கு தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது. இது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது இந்த வைட்டுக்கு. ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த ராஜாவை இங்கே நகர்த்தினால் அடுத்த அடியிலே இங்கே செக்கேட் ஆகிவிடும். எனவே இந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ளுகின்றது. G3 இங்கே நகர்த்துகிறது. நகர்த்த என்ன நடக்கிறது என்றால் அடுத்த நகர்விலே D3 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த குயின் G cross H4 அந்த குயினை வெட்டுமாக இருந்தால் இந்த வைட் ஆனது இந்த குயினை வெட்டுமாக இருந்தால் ஒரு தோல்வியை தோல்வியடைய வேண்டிய நிலை வைட்டுக்கு ஏற்படும். அது எவ்வாறு என்று பாருங்கள். அதாவது G cross H4 வெட்டியாச்சு. வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட் இடம்பெற போகிறது பாருங்கள். இப்பொழுது பிஷப் F2 அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே இந்த கிங்கினால் ஒரே ஒரு இடம் தான் போக முடியும். வைட்டினுடைய கிங் இங்கு வர முடியாது. ஏன்னா இந்த பிஷப் பை நைட் நீக்கின்றது. இந்த பிஷப்பை வெட்ட முடியாது. இந்த நைட் நீக்கின்றது மற்றும் இங்கு தான் வர முடியும். ஓகே, இப்பொழுது இங்கு வர F1க்கு கிங் நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த
இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் வித் பிஷப் பிஷப் h3 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெற்று விட்டது. இந்த ரேப்பை மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரேப். ஓகே, பாருங்கள், அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். உடனடியாக வாருங்கள், இப்பொழுது உடனடியாக நாங்கள் ரேப்புக்கு போகலாம். முதலாவது நகர்வு e4 கிங்ஸ் ஃபவான் ஓப்பனிங். அடுத்தது e5 d4 e cross d4 queen cross d4 knight c6. ஓகே, இப்பொழுது இது குயினை வெட்டுவதற்காக இங்கே கொண்டு வைக்கப்படுகிறது. அடுத்த குயின் நகர்த்தப்படுகிறது a4க்கு. இங்கே நகர்த்த குயின் போகிறது e7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வு knight c3. ஓகே, இப்பொழுது பார்க்கலாம். அடுத்து knight f6. ஓகே, அடுத்தது பிஷப் g5. ஓகே, அடுத்த நகர்வு d5. ஓகே, சிப்பாய் முன்னோக்கி தள்ள. இப்பொழுது இங்கே கிராசிங் நடக்கின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்விலிருந்து கவனமாக பாருங்கள் எவ்வாறு இந்த ஒயிட் ஆனது ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடி குயினை ரேப் பண்ணி எடுக்கிறது என்று பாருங்கள். ஓகே, டி கிராஸ் e4 அடுத்த நகர்வு. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த நைட் ஆனது ஒயிட்ஸினுடைய நைட் ஆனது சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இதை கட் பண்ணியதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் பாருங்கள், இந்த குயினானது இந்த குதிரையை கட் பண்ணுமாக இருந்தால் இந்த ரூக் போய் இங்கே செக் அடிக்கும். செக் அடிக்க இந்த ரூக்கான் கிங் இங்கே வெட்டுவதாக இருந்தால் இந்த குயினை இந்த குயினானது கட் பண்ணும். இது இருக்கிற குயினை கட் பண்ணும். அது பாருங்கள் எவ்வாறு இது நடக்கின்றது என்று. ஓகே, அடுத்த நகர்வு குயின் கிராஸ் e4. வெட்டியாச்சு. இது ஒரு பிளண்டர். ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு ரூக் d8 அண்ட் செக். இந்த சூழ் நிலையிலே கட்டாயமாக இந்த ரூக்கினை வெட்ட வேண்டும். கட்டாயமாக வெட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்தால் உடனடியாக இந்த குயினானது இதை வெட்டி செக் அடிக்கும். அடிப்பதால் ரேப் த குயின். ஆனால் அதை வெட்டினாலும் பாருங்கள், அடுத்தது கிங் கிராஸ் d8. இப்பொழுது இங்கே ரேப் பண்ணப்படுகின்றது குயின். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இந்த குதிரையினால் இதில் வருது இந்த ஒயிட் குயின் வந்தால் வெட்ட முடியாது. ஏனென்றால் இங்கே செக்குக்கு நீக்கின்றது இந்த பிஷப். ஓகே, இவ்வளோ அடுத்த நகர்வு குயின் கிராஸ் e4. தட்ஸ் இட், ரேப் த குயின். இப்பொழுது இந்த குயினை இந்த குதிரையினால் வெட்ட முடியாது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த குதிரையை தூக்கி வெட்ட முடியாது. இப்பொழுது இந்த ரேப்பினை ஊடாக குயினை இழக்கின்றது இந்த விலை. ஓகே, இந்த ஆட்டத்தில் இலகுவான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக அடுத்த ரேப்புக்கு போகலாம். இது வந்து நான்காவது ரேப். இது ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு ரேப். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு e4 கிங்ஸ் ஃபவான் ஓப்பனிங். அடுத்த e5 கிங்ஸ் ஃபவான் ஓப்பனிங். அடுத்த d4. இப்போது என்ன செய்கின்றது என்றால் பிளாக்கினுடைய சிப்பாய் அந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண இப்போ குயினால் குயின் கிராஸ் d4 வெட்ட இப்போ நைட் கொண்டே வைக்கப்படுறது c6. இந்த சூழ் நிலையிலே ஒரு தவறான மூவை இந்த குயின் மேற்கொள்ளுகின்றது. இந்த குயினானது இங்கே கொண்டு வந்து வைக்கின்றது தன்னுடைய குயினை c3க்கு வைக்க. இந்த பிஷப்பானது இங்கே கொண்டு வந்து இங்கே ராஜாவுக்கு செக் அடிப்பதன் ஊடாக, அதாவது குயினை கைப்பற்ற போகின்றது. பாருங்கள், இப்பொழுது குயின் போகின்றது c3. ஓகே, அடுத்த நகர்விலே பிஷப் b4. இந்த சூழ்நிலை ரேப் த குயின். எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும். இந்த வெட்டுகின்றது. வெட்ட இந்த ரேப் பண்ணப்படுகிறது இந்த பியூட்டிஃபுல் குயின். ஓகே, இந்த ஆட்டத்தில் இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஒயிட் ஆனது ரிஷைன் பண்ணுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த ஐந்தாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது பகுதி 2 சென்டர் கேமிலே ஐந்தாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். பாருங்கள் உடனடியாக முதலாவது நகர்வு e4 e5 கிங்ஸ் ஃபவான் ஓப்பனிங். அடுத்த d4 சென்டர் கேம் e cross d4 சென்டர் கேம் அக்செப்டட். ஓகே, அடுத்த நகர்வு குயின் கிராஸ் d4 நைட் c6 நைட் மன்னிக்க வேண்டும் குயின் e3. அதன் பிற்பாடு நைட் f6 பிஷப் c4. ஓகே, அடுத்தது நைட் e5 பிஷப் b3 பிஷப் b4 அண்ட் செக். ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த c3க்கு இந்த சிப்பாய் தள்ளப்பட. இப்பொழுது பிஷப் போகின்றது c5க்கு பின்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது அடுத்த நகர்வு குயின் g3க்கு நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது இந்த குயின் இங்கே நகர்த்ததன் பிற்பாடு இந்த பிஷப்பானது இங்கே கொண்டு வந்து இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த குயினை த்ரெட்னிங் விடப்படும். ஆனால் குயினை வெட்ட முடியாது. பாருங்கள், பிஷப் கிராஸ் f2. இந்த சூழ்நிலையே இந்த ஒயிட் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த பிஷப்பினை கட் பண்ணிய தீர வேண்டும் கிங்கினா. இப்பொழுது கிங்கினால் இந்த கட் பண்ண
இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் விடப்படுகின்றது நைட்டினால். பாருங்கள், இந்த நைட்டானது இங்கே கொண்டு வந்து செக் அடிப்பதன் ஊடாக இந்த குயினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்த நகர்வு நைக்ரோஸ் E4 அண்ட் செக். அடுத்தது இப்போ கிங் போகிறது E2க்கு நடத்த பண்ணி வைப்போம். வைக்க இப்போ பியூட்டிஃபுல் குயின் ரேப் பண்ணப்படுகின்றது நைட்டினால். நைக்ரோஸ் G3 அண்ட் செக். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்தில் இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, அத்துடன் நான் இந்த பிளேலிஸ்டில் என்னுடைய பகுதி 1 வீடியோ முதலே போட்டுள்ளேன். அதை சென்று நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.